திருச்செந்தூரில் பாஜக சார்பில் 4008 குத்துவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் டோக்கனுடன் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிகழ்ச்சி நிறைவடைவதற்குள் வாழை கரும்புகள் எடுத்துச் சென்ற பெண்கள். அம்மா தாயே அங்காள உன்னை நம்பித்தாமா. திருச்செந்தூரில் பாஜக சார்பில் மாபெரும் குபேர பூஜை திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 4008 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஊர்களில் பாஜக சார்பில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் டோக்கன் விநியோகம் செய்ததை விட அதிகமான பெண்கள் ஒரே நேரத்தில் விழா நடைபெறும் இடத்தில் குவிந்தனர். இதனால் பெண்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் 4000 விட அதிகமான டோக்கனை பாஜகவினரை தயாரித்து பொதுமக்களிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் கூட்டத்தில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு நின்ற போலீசார் பெண்களை ஒழுங்குபடுத்தி வரிசையில் செல்ல ஏற்பாடு செய்தனர். 4008 பெண்கள் மட்டுமே இந்த பூஜையில் அனுமதிக்கப்பட்டதால் அதற்கு பிறகும் விழாவிற்கு வந்த பெண்கள் ஏமாற்றத்துடன் பாஜகவினரை திட்டிவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். விழாவிற்கு சிவமுருக ஆதித்தன் தலைமை வகித்தார். இந்த விளக்கு பூஜையை சினிமா நடிகைகளான சீதா மற்றும் நிரோஷா ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விளக்கு பூஜையில் பல்வேறு பக்தி பாடல்கள் பாடப்பட்டது. இதற்கிடையில் விழா நிறைவடைவதற்குள் கூட்டத்திற்கு வந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் அங்கு அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த வாழை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை தங்களது வீட்டிற்கு பறித்துச் சென்றனர். விழாவை முன்னிட்டு கலந்து கொண்ட பெண்களில் 43 நபர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் முதல் பரிசாக 1 சவரன் தங்க காசும், 2ஆம் பரிசாக 3/4 சவரன் தங்க காசும், 3ஆம் பரிசாக அரை சவரன் தங்க காசும், 4ஆம் பரிசாக 1/4 சவரன் தங்க காசும் தொடர்ந்து 43 பரிசுகள் குலுக்கல் முறையில் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகியான KRM ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார்.